செய்யாம எல்லாத்தையும் செய்ய பொதுவாக போறோம். குறிப்பிட்ட மூலம் நமது சிவத்து வந்து மரக்கட்டளை பயணம் செய்ய மாட்டேன். இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் தயாராக 15 ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தாந்திரிக பரிகாரங்கள் 15க்கு பேச அன்புடன் அழைத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும், விஸ்வசக்திக்கும், பஞ்சபூதங்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த தாந்திரிக பரிகாரங்களை நான் தொடர்கின்றேன். முதலில் நமக்கு வந்து இறை பக்தி ரொம்ப அவசியம். அப்போ ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு எடுத்துக்கணும் சார், ஒரே நிமிஷம் சார். சாரி ஃபார். இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு குழந்தை வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு யானை பொம்மையை எடுத்துக்கிட்டு அம்மா அம்மா யானை யானைன்னு அஞ்சிக்கிட்டு அந்த தாயிடம் தஞ்சை அடைகிறது. ஆனா அந்த தாயோ யானை இல்லப்பா, அது மரப்பொம்மை என்று சொல்லி குழந்தையின் அச்சத்தை போக்குகிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? குழந்தை கண்டது யானையா அல்லது மரமா என்ற ஐயம் எழுகிறது. யானையை கண்ட குழந்தைக்கு மரம் புலப்படவில்லை, மரம் கண்ட தாய்க்கு யானை புலப்படவில்லை. இதே போலத்தான் உலகம். இறைவனை போல காண்பவருக்கு உலகம் புலப்படுவதில்லை, உலகத்தை உலகமாக காண்பவருக்கு இறைவன் புலப்படுவதில்லை. ஆகையால் இறைவனை அறிவதற்கும் அடைவதற்கும் 2 வழிகள் தான் உண்டு. ஒன்று அக வழிபாடு, மற்றொன்று புற வழிபாடு. அக வழிபாடுக்கான தியானத்தையே திருமூலர் வலியுறுத்துகிறார் இல்லைங்களா? அவரு என்ன, தியானம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வெளியே நீங்க எவ்வளவுதான் நீங்க செஞ்சிட்டு இருந்தாலுமே, அது கூட செஞ்சாலுமே அது வந்து இறைவனுக்கு சேர்றதில்லை. இதுக்கு நிறையவே வந்து உதாரணங்கள் இருக்கு. அந்த உதாரணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இறைவன் வந்து உள்ளன்போடு யார் தன்னை வணங்குகிறார்களோ, உள்ளன்போடு யார் நெருங்குகிறார்களோ அவருக்கு அவர் நெருக்கமாக இருக்கின்றார் என்பது திண்ணம். நிறைய வந்து நம்ம ஒரு நாயனார் வந்து தன்னுடைய உள்ளத்தால கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு. அதே போல பாண்டியன் வந்து பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டுவாரு. ஆனா இறைவன் தன் கனவுல வந்து சொல்லுவாரு, பாண்டியம்னா நான் இது போல நான் வேற இடத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறது செல்வதால் நீ இங்க வரத்துக்கு இயலாது அப்படின்னு சொல்லிடுவார். அது போல அந்த கடைசியில பார்த்தா அந்த நாயனார் தன்னுடைய உள்ளத்தாலேயே கோயில் கட்டியிருப்பார். அந்த கோயிலுக்கு அவர் வருவதாக சொல்லி அந்த இதை வந்து சிறப்பாக செய்வாங்க. அப்போ அந்த நாயனாரை பார்த்து பாண்டிய மன்னன் மிகவும் வந்து நான் வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை, நாயனார் நீங்க தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அது போல நிறைய வந்து இறைவன் தன்னுடைய விளையாட்டுகளை இந்த மாதிரி யார் யார் அன்போடு தன்னை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருக்கு எல்லாருக்கும் நெருங்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. ஆகையால் கடவுளை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்வர்களுக்கு கடவுள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். நம்ம எவ்வளவுதான் கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணி லட்சார்ச்சனை பண்ணி என்ன பயன்? ஒரு கொடையா கொண்டு புஷ்பத்தை கொட்டி அதே மாதிரி நிறைய பட்சணங்கள் செய்து வச்சு எல்லாருக்கும் நம்ம வந்து செய்தாலும் என்ன பயன்? ஆகையால் அங்கே உள்ளத்தில் வந்து வேற சில வந்து தப்பான எண்ணங்களோ தவறான எண்ணங்களோ இருந்தால் அதை ஆண்டவன் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்ல தெரிகிறார். அதுதான் திருமூலர் என்ன சொல்றாருன்னா, திருமூலர் மட்டும் இல்ல, வேத நூல்களும் என்ன சொல்றதுன்னா அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறது. ஆதிசங்கரன் அதே தான் சொல்கிறார். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றால் உள்ளத்தில் இருப்பது கடவுள் தான். அப்ப உள்ளத்தில் இருப்பது கடவுள் என்றால் அப்ப நீங்க யாருன்னா நீங்களும் கடவுள் தான். அகம் பிரம்மாஸ்மி தப்தமசி என்று சொல்கிறார்கள். சரி, இது வந்து நம்ம இறைவனை நம்ம முதல்ல நம்ம வந்து நினைத்து கொண்டு நம்ம வந்து அடுத்தது பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் பார்க்க செல்வோமா? இது மிக முக்கியமாக என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு சென்று அந்த கஷ்டங்களை நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு சொல்லி
நிறைய ஜோதிடர்களையோ இல்ல தெரிஞ்ச அன்பர்களையோ சொல்லி பார்க்கறாங்க. அந்த மாதிரி பார்க்கறதுக்கு சரியாக அமைந்து விட்டால் அது சரிதான். இல்ல சரிய தவறாக இருந்தால் நிறைய செலவாகிறது மட்டும் இல்லாமல் கஷ்டத்தின் மேல கஷ்டம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா சின்ன சின்ன உங்களுக்கு நான் ஒரு குறிப்புகளை கொடுப்பதனால இதுல அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க செய்து நம்ம நல்ல பலன்களை அடையலாம். ஒரு நல்ல குறிக்கோளோட உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இது 15வது எபிசோட். நிறைய நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஒவ்வொரு எபிசோட்லயுமே அநேகமாக ஒரு 5-6 பரிகாரங்கள் சொல்றேன். அப்போ எந்த பரிகாரமாவது யாருக்காவது உபயோகமா இருந்தாதுன்னா நான் அதுல உபயோகம் ஆனதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன், நான் சந்தோஷப்படுகின்றேன். சரி, இப்போ கடனை எங்க பார்த்தாலும் இஎம்ஐ போட்டு நிறைய பேர் துன்பப்பட்டு துயரப்பட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இஎம்ஐ எல்லாம் போட்டு பெரிய வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டியை கட்டுறாங்க. அப்புறம் அதுக்கு அசலை எப்ப கட்டுறது இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. ஆகையால நம்ம என்ன செய்யறாங்கன்னா வட்டியும் அடையணும், கடனும் அடையணும், நம்ம கையில காசும் இருக்கணும். இந்த 3 வகையில நம்ம செய்யும் போது நம்ம நிம்மதியா இருக்கலாம். வீட்டுல நிம்மதியா மனைவி மக்களோட நம்ம நிம்மதியா இருக்கலாங்கிறதுக்காக இது ஒரு சின்ன பரிகாரம் செய்யலாம். எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே வரும். இந்த கடன் அடையறதுக்காகவும் காசு கை நிறைய இருக்கிறதுக்காகவும் இது இன்னொரு பரிகாரம். இது இருக்குதுன்னா நாளை என்ற கடனை இல்ல நிறைய அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா சரியான பிளானிங் இல்ல, வரவுக்கு தகுந்த செலவு இல்லாம அவங்க சைக்கிள்ல போறவன் ஸ்கூட்டர்ல போறவனை பார்த்து நம்ம அந்த மாதிரி வாங்கணும், ஸ்கூட்டர் போறவன் காரை பார்த்து வாங்கணும். காரு நமக்கு அவசியமா இல்லையான்ற யோசனை இல்லை. எழுத்து வீட்டுல வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்க, மாடி வீட்லயும் வாங்கிட்டாங்க, நாம இன்னும் வாங்கலன்னு எப்படி அப்படின்னுவாங்க. அதே போல ஒவ்வொரு முறையுமே நம்ம என்ன செய்யறோம்னா பரிகாரம், அதாவது நமக்கு தேவையோ தேவையில்லையோ அது ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காவது அதை வாங்குறாங்க. கையில காசு இல்லாத போது இஎம்ஐ போடுறாங்க. இஎம்ஐக்காரன் நம்ம காசு கட்டலைன்னா அதுக்கு வட்டி வாங்குறாங்க. அது மாதிரி வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கடைசியில என்ன ஆகுதுன்னா அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே வட்டிக்காகவும் கடனுக்காகவும் போய் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை போராட்டமா இருக்கும். வாழ்க்கையில போராட்டம் வரலாம். போராட்டமே வாழ்க்கையா இருந்தா எப்படிங்க வாழ்வாங்க? அதுக்காக பலவித துன்பமான துயரமான முடிவுகளை எடுக்க வேண்டியதா போயிடுது. சரி, அப்போ நம்ம யாருக்கு முதல்ல நம்ம நாளை என்ற சொல்லை அறியாதவர் தான் நரசிம்மர். துயரை உடனே தீர்க்கக்கூடியவர் தான் நரசிம்மர். கூப்பிட்ட குரலுக்கு வருவார். எங்க இருக்கிறாருன்னு இவருக்கு கம்சன் கேட்கும் போது என்ன சொல்ற பிரகலாதன், எங்க தூண்ல இருக்கிறாரா? அங்கேயும் இருக்கிறார். துரும்புல இருக்கிறாரு, அங்கேயும் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அப்ப தூண்ல உடைச்சு பார்க்கும்போது அங்கிருந்து உடனே புறப்பட்டு வருவார். அதனால நம்ம துயரை தீர்க்கக்கூடியவர் நரசிம்மர். ஆகையால் நாம் நரசிம்மரை வழிபட வேண்டும். கடன் அடைய தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு பணவரவு நிச்சயம் வேண்டும். அந்த பணத்தை அருளக்கூடியவர் தான் லட்சுமி தாயார். ஆகையால் இந்த வழிபாட்டிற்கு நரசிம்மரோடு சேர்த்து லட்சுமி தாயாரையும் நாம் வணங்கி வர வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் வர வேண்டும் என்று கணக்கு இருக்கு இல்லையா? எல்லாத்துலயுமே நம்ம எல்லா இடத்துலயுமே நமக்கு கிடைக்காது. இப்போ வணங்கிட்டா மட்டும் போதுமானா அது ஒரு சரியாக நம்ம வணங்கினால் நமக்கு நம்ம உடனடியாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மாட்டுல பால் வருதுன்னா எங்க மடியில கறந்தாதான் பால் வரும். எல்லா இடத்துலயும் கறந்த பால் வருமா? வராது. அதனால இந்த நட்சத்திரத்தில் நாம் செய்தால் அது நமக்கு பலன் கொடுக்கும் என்றால் சுவாதி நட்சத்திரத்தன்று என்ன அங்க ருண விமோச்சன மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் நம் கடன் பிரச்சனை இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி போயிடும். அப்போ நம்ம ஓடி போக என்ன செய்யணும்? கடன் வாங்கிட்டு ஓடி போறதில்ல. கடனே ஓடி போயிடும், நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்போ நமக்கு பண வரவு வரணும்னா ருண விமோச்சன மந்திரத்தை சொல்லணும். நம்ம யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ போட்டா ருண விமோச்சன மந்திரம் லைனா வரும். அதை பற்றி பெருசா இருக்கிறதுனால நான் அது நான் இதை சொல்ல விரும்பல. அதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலோ இல்ல கிரி அப்படின்னு புக் ஹவுஸ் இருக்கும் அங்கேயோ இல்ல இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் இருக்க இடத்துலயே கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் அதனால என்ன ஆகுதுன்னா மேலும் நமக்கு எதிர்பனை ஆற்றலை எதுக்கும் வாராகி மந்திரத்தை நம்ம உச்சாரணம் செஞ்சா
நமக்கு வந்து நிறைய அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்து நாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் என்றும் போல் என்று சிறப்பாக வாழலாம். அப்போ நம்ம ருண விமோசன மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், லட்சுமி தாயரை வணங்க வேண்டும், நரசிம்மரை வணங்க வேண்டும். தைரியமும் இருக்கிறதுக்காக எதிர்மறை ஆற்றலை எல்லாம் எதிர்த்து நிற்கும் அம்மன் வந்து வாராகி அம்மனையும் வழங்க வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நம்ம கண்டிப்பாக கடனை தீர்க்கலாம். கடன் வாங்கிட்டோமே தலை மேல கையை வைக்கிறத, கண்ணத்து மேல கையை வைக்கிறத வேண்டாம். நம்ம இந்த செஞ்சு பார்ப்போமே, இது என்ன நம்ம வீட்லயே இருந்து சேரத்தானே, வேற யாருக்குமே கூப்பிட்டு எங்கேயோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு செய்யணுங்கிறது இல்லாம நம்ம வீட்லயே செய்ய வேண்டியதுதான். ருணம் விமோசன மந்திரத்தை ஜபிங்க. அதே போல வாராகி அம்மன் மந்திரத்தை ஜபிங்க. நீங்க செய்ய செய்ய நல்லது நடக்கும். சரி, அடுத்தது என்ன சொல்றோம்? 5 பாவங்கள் இருக்கு உலகத்துல. பஞ்சமா பாவங்கள் சொல்றோம்ல, அந்த பஞ்சமா பாவங்கள் என்னன்னா, அது ஒவ்வொன்றா நம்ம எப்படி நம்ம அந்த பாவங்களை போக்கலாம், பாவம் போகுச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று. ஒரு 5 சாபங்கள். அதற்கு என்ன அப்படின்னா, அது என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகும், அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விலக முடியுமா? முடியும். அப்ப என்ன பாவம் அப்படின்னா, இதனால என்னப்பா இது நமக்கு பனிஷ்மெண்ட், என்னப்பா இது கிடைக்குதுன்னா, துன்பங்கள் வருதுன்னா, தலைக்கட்டாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தாத்தா பீரியட்ல கூட ஒரு வந்து 2 திருமணம் செய்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பீரியட்ல அதே மாதிரி 2 திருமணங்கள் செய்வாங்க. அதாவது சின்னதா உதாரணம் சொல்றேன், அது மாதிரி நிறைய இருக்கும். அது இவருக்கும் அதே மாதிரி ஏற்படும். இப்ப இருக்கிறவருக்கு அந்த மாதிரி தலைக்கட்டாக அவங்களுக்கு இந்த இருதார மனம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மூதாதையர்கள் ஏதோ ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்திருக்கிறார் இல்லையா? அவங்க வீட்டுல எந்த பெண்ணுக்கு இருந்தாலுமே அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு திருமணம் தடையாக இருக்கலாம், இல்ல வயதான பிறகு திருமணம் நடக்காமலும் இருக்கலாம். அந்த திருமணம் நடந்திருந்தாலும் அவர்கள் வந்து அந்த பெண் வீட்டிற்கான புகுந்த வீட்டில இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே தங்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னா காரணம் என்னென்றால் பெண் சாபம். அந்த பெண் சாபம் போக வேண்டும் என்றால் அதுக்கு எளிய தீர்மானம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கிறது. என்ன அந்த பெண் சாபம் அப்படின்னு பார்க்கலாமா? ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு, மிகவும் துன்பப்பட்டு, மிகவும் துயரப்பட்டு, அதனால் ஏற்படும் வேதனை சொல்லன்னா இருக்கும். அந்த சொல்லப்படும் அந்த ஒரு சாபம் என்னன்னா பெண் சாபம். இதுக்கு என்னன்னா அர்த்தங்கள் வந்து இப்போ நான் முதலே சொன்னேன்ல, அந்த மாதிரி அந்த சாபங்களுக்கெல்லாம் அதிகமான வலிமை உண்டு. அந்த மாதிரி வயிறெறிஞ்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிறெறிஞ்சு சொல்லக்கூடிய அந்த பெண் சாபங்களுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அந்த சாபம் உடனே பழிக்கக்கூடிய சாபங்களாகவும் இருக்கலாம். அது போல அந்த சாபங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி பரிகாரம் என்னன்னா, எப்படிப்பட்ட வரக்கூடிய சாபங்களுக்கும் தலைமுறையை தாண்டி அவர்களை தாக்கக்கூடிய வலிமை இருக்குமா. அதனால அது எப்படி நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னா, அது எப்படி ஏற்படுது, அது எப்படி வந்து பரிகாரம் செய்யலாம்னா அதை நம்ம பார்க்கணும். இப்போ உடன் பிறந்த சகோதரி அந்த மாதிரி பெண் சாபம் வந்ததுன்னா அதுக்கு என்ன செஞ்சா சரியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட பிறக்கிறாங்க தங்கச்சியோ அக்காவோ, அவங்க வந்து ஏதோ ஒரு ஏழ்மையில இருக்கிறாங்க, அல்லது அவங்களால முடியாம இருக்கிறாங்க. நம்ம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவங்களுக்கு வேணுங்கிற வகையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்த பிறகு திருப்பி எதுக்கு நம்மளை வந்து தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு இல்லாம, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு உதவலாம். ஒண்ணு அவங்களுக்கு அதாவது பிசிக்கலாவது சப்போர்ட்டா இருக்கலாம், அல்லது பினான்சியலாவது சப்போர்ட்டா இருந்து அவங்க மனம் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படும்படி நடந்துக்கலாம். ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை செய்யலாம். அப்போ 2வது, கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்வது. கட்டிய மனைவி இருப்பாக்கும் போத மாற்றான் மனைவிக்கு மேல, அதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் சொல்லிட்டு அந்தாண்ட இந்தாண்ட அழைப்பாயிருது, அது தப்பு. அந்த மாதிரி இருந்தாலும் பெண் சாபம் வரும். ஒரு பெண்ணை நம்ப வைத்து ஏமாற்றுவது, இதான் நிறைய நடக்குது. போக்சா சட்டம் வர்றது இதுக்காக தான். அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அதனாலையும் பெண் சாபம் ஏற்படுகிறது. இந்த சட்டங்களும் திட்டங்களும் வந்தாலுமே கூட நம்ம வந்து அதை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல நாம திருந்தணும், நாம சரியா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம மற்றவர்கள் மேல
எந்தவித காழ்ப்புணர்ச்சியோடோ அல்ல அவங்கள மனசு நோகிற மாதிரியோ நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யும் போது மேல இருக்க பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். சின்ன ஆண்டனா இருந்தா நம்ம டிவி தெரியுது, ஆண்டவன் கிட்ட இருக்கிறது பெரிய ஆண்டனா ஆகாயம். அந்த ஆண்டனா மேல நீங்க எது நடந்தாலும் ஆண்டவனுக்கு தெரியாமையோ பஞ்சபூதங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. ஒரு இருட்டறையில் மூடிக்கொண்டு நான் எந்த வெளிச்சமும் இல்லை, நான் தவறு செய்கின்றேன் இந்த அப்படின்னு இருந்தா அந்த தவறு அந்த பஞ்சபூதங்கள் யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக தெரியும். காற்றுக்கோ வெளிச்சத்திற்கோ அல்லது அங்க இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியாமல் இருக்காது. அது ஆகாசி ரெக்கார்ட்ஸ்ல போய் ரெக்கார்ட் ஆயிடும். அதனால யாருமே சொல்றேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறுங்கிறது செய்யாமல் இருந்தாலையும் அவங்க தண்டனை தப்பிக்கலாம். சரி, அடுத்தது வம்சத்தை தாண்டி பாதிக்கக்கூடியது என்று சொல்வார்கள். இதற்கு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடன் பிறந்த சகோதரிக்குடன் அன்பாக பழக வேண்டும். சகோதரி இல்லாதவர்கள்னா சாப்பா நாங்க ஒருத்தனை தான் பிறந்தேன், எனக்கு சகோதரியே கிடையாது, அக்காவும் இல்லை தங்கச்சி இல்லைன்னா நீங்க யாரையாவது ஒரு பெண்ணை சகோதரியாக நினைத்து உடன் பிறந்த சகோதரிக்கு செய்யும் நல்லது எல்லாம் அந்த பெண்ணுக்கு செய்து வாருங்கள். சரி, 2. அப்புறம் எல்லா பெண்களிடத்திலும் அன்பாக பழக வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும். அவங்க தாயாக நினைத்தோ தமக்கையாக நினைத்தோ அல்லது கூட பிறந்த சகோதரியாக நினைத்தோ அந்த மற்ற பெண்களிடத்தில் பழக வேண்டும். அது அடுத்தது என்ன, யார் வீட்லயோ பிறந்து யார் வீட்டுல வளரக்கூடிய பெண் நம்மை நம்பி இன்சியலை கூட மாத்திட்டு வந்த மனைவிக்கு அன்பாக பேச வேண்டும், பாசமாக பழக வேண்டும். அவங்க நம்மளே நம்பி வந்துட்டதுனால அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே நம்ம மனம் கோணாமல் நாம நடந்துக்கணும். அப்போ நம்ம குடும்பம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது என்ன செய்யணும்னா, அம்பிகையை இந்த பெண் சாபத்துக்கு நீக்கும் தெய்வமாகும். எந்த அம்பிகையாவும் நம்ம கும்பிடலாம். அடுத்தது என்னன்னா, குழந்தை அதாவது பெண் தெய்வங்களை வழிபட வேண்டும். பெண்கள் சொன்னா வாராகி அம்மன், துர்கை அம்மன், அதே மாதிரி அன்பாக பழகக்கூடிய காளிகா தேவி, அது போல இன்னும் லட்சுமி தேவி, அதே போல வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, அதே போல நிறைய தெய்வங்கள் பெண் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தெய்வங்களை எல்லாம் நம்ம வழிபட வேண்டும். குழந்தைகளை ஒத்தி வழிபடுவதன் மூலம் இந்த பெண் சாபத்திலிருந்து விடுபடலாம். ஒண்ணு. அடுத்தது 2வது சாபம் என்னவென்றால் பிரேத சாபம். பிரேத சாபம் அப்படின்னா உங்களுக்கு இதுலயே புரிஞ்சு போகும், பிரேதம்னா என்னன்னு தெரியும். அதனால ஏற்படக்கூடிய சாபங்கள் என்னன்னா, எதனால இந்த பிரேத சாபம் வருதுன்னா, இறந்த ஒருவரின் உடலை வைத்துக் கொண்டு அவரை இழிவாக பேசுவது. அவர் தான் செத்துட்டாரு, அவர் இப்படிப்பட்டவரப்பா அப்படிப்பட்டவரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் ஒண்ணு அது என்னன்னா, எங்க பத்ரிஜி சொல்றது என்னன்னா, நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கம்பேரிசன், நோ ஜட்ஜ்மெண்ட். யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அவங்க வரையறுக்கப்பட்டது. யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டி. நீங்க இந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டுதான் பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால இறைவன் படைச்சத, எனக்கு மூக்கு கொஞ்சம் கோணையா இருந்தா, நேரா இருந்தா, இல்ல சிகப்பா இருந்தா, இல்ல வெள்ளையா இருந்தா அப்படி இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னால நினைக்காதீங்க. உங்களா இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டு படைக்கப்பட்டதுதான். ஆகையால நீங்க எது இருந்தாலும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பெருமைப்பட வேண்டுமே தவிர நம்மள அது மேல தவறு சொல்லக்கூடாது. நோ கம்பேரிசன். அதே போல நோ கம்ப்ளைண்ட். அதே அப்படிப்பா இந்த மாதிரிப்பா அவனை காசிப் எல்லாம் போடுறது அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அவரு சரியா இருந்தாலுமே கூட நம்ம எத்தனாவது ஜென்மம், அவர் எத்தனாவது ஜென்மம் நமக்கு தெரியாது. அந்த ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்துக்கு நீங்க எப்படி அவரை பத்தி நம்ம தவறா சொல்லலாம்? நம்ம சவால சொல்றதுக்கு இதே கிடையாது. அப்போ நோ கம்பேரிசன், நோ ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் இப்படிதான் முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதே போல அவர் அப்படிதான் இருப்பாருன்னா அவர் அப்படித்தான் இருப்பாரு. ஒருத்தருக்கு என்ன இருக்கோ அதுதான் நடக்குமே தவிர்த்து அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால பிரேத சாபத்துல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவர் இறந்தவரை வைத்து இழிவாக பேசுவதும், 2வது பிணத்தை தாண்டுவதோ அல்லது இறந்தவர்களின் உறவினர்களை பிரேதத்தை பார்க்க கூடாது என்று
இறந்தவர்களை அந்த உறவினர்களை பிரதேசத்தை பார்க்கக்கூடாது என்று தடுப்பதோ, ஈமச்சடங்குகள் சரிவர செய்யாமல் இருப்பதோ போன்றவைகள் தான் பிரேத சாபம் என்கின்றோம். அப்போ இந்த சாபத்தால் தலைமுறையில் உள்ளவர்கள் அந்த ஆயுள் குறையும். அப்போ மீதி இருக்கிறாங்க இல்லையா, அந்த பரம்பரையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த ஆயுள் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இந்த பாவத்துல எல்லாம் அவங்க வந்து செய்ய வர அவங்க அதனால ஆயுள் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, குடும்பத்தில் அகால மரணங்கள் ஏற்படும். இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னா அகால மரணங்கள் ஏற்படும். நல்லாவே இருப்பாங்க சார், திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டோ இல்ல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகியோ அவங்க ஏதோ ஒரு வெறித்தனால அவங்களுக்கு வந்து அந்த சாபங்கள் ஏற்பட்டு இந்த குடும்பத்துல அகால மரணங்கள் ஏற்படுறாங்க. சரி, இதனால என்ன நம்ம பரிகாரம் பண்ண சரியாகும் அப்படின்னா, நம்ம அனாத பிணங்களை எரிக்கவோ அல்லது மதிக்கவோ அவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். அனாதையா இருப்பாங்க பாவம், எந்த அதாவது குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் அவங்க இறந்துட்டாங்கன்னா எங்க எப்படி இதாகுதுன்னு தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி அனாத பிணங்களுக்கு நம்ம உதவணும், செய்யலாம். அதே போல ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவர்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்ய கூட காசு இருக்காது. அந்த அந்த ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரேதத்தை ஈமச்சடங்குகள் செய்வதற்கு உண்டான செலவுகளையோ நம்மளால் முடிந்த பிசிக்கலா என்ன நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணுமோ அவங்களுக்கு நம்ம முடிந்த அளவிற்கு உதவி செய்யலாம். அப்புறம் குழந்தை வழிபாடு சிறப்பு. குழந்தைக்கு அப்புறம் மகா குழந்தைகளை வந்து நம்ம வழிபாடு செய்யதான் சிறப்பா இருப்பாங்க. அடுத்தது மகா கால பைரவர், அவரை வழிபாடு செய்யறது. அப்புறம் தேய்மறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபடுவது போன்றவை செய்தால் இந்த பிரேத சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது மூன்றாவது என்னவென்றால் பிரம்ம சாபம். பிரம்ம சாபம்னா என்ன அர்த்தம்னா குருவை அவமதிப்பது. குருன்னா யாருன்னா டீச்சர், ஸ்கூல் டீச்சர். அதே மாதிரி நமக்கு ஒரு வித்தியை கற்றுக் கொடுக்குற டீச்சர். அந்த மாதிரினா நம்ம குருன்னு சொல்றது இப்ப யாரும் ரொம்ப ஏதோ பெரிய கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறாங்க, டீச்சர்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா குருன்னு சொல்றது வந்து இந்த சினிமாவில சொல்லுவாங்க, குரு குரு நோடப்பா அப்படின்வாங்க. சகஜமான வார்த்தை குருன்னு சொல்றது அது வேற. அப்போ நமக்கு சொல்லி கொடுத்த டீச்சரை வந்து கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க. அவர் பேர் என்ன தெரியுமா, அவர் பேரு ஏதோ ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி கேலி செய்யறதெல்லாம் கூடாது. ஏன்னா நம்ம குரு என்றால் என்ன அர்த்தம் என்றால் இருளை அகற்றுவர். இருளான நம்மளுடைய நமக்கு அறிவு இல்லாத அறிவை புகட்டுபவர், அறிவு தெளிவைப்படுத்துபவர், நமக்கு இருக்கும் சந்தேகங்களை போக்குபவர் தான் குரு. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த குருவை நம்ம வந்து அவமதிப்பது, கிண்டல் செய்வது, கேலி செய்வதெல்லாம் கூடாது. அது குரு சாபமாகும். கற்ற வித்தியை அடுத்தது என்னன்னா கற்ற வித்தியை தவறாக பயன்படுத்துவது. அந்த வித்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்க வந்து நல்லதுக்கு பயன்படுத்தாம இல்லீகலா பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இல்லீகலா பயன்படுத்தக்கூடிய அந்த வித்தை பயன்படுத்தினால் அது குரு சாபம் படுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீங்க அது பாத்தீங்கன்னா நீங்க துரோணாச்சாரியார்கிட்ட படிச்சுட்டு வருவாரு கர்ணன். கடைசியில அவர் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தையும் நாகாஸ்திரத்தையும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நான் அது வந்து திருப்பி 2வது வரை நீ பயன்படுத்த முடியாது, உனக்கு மறந்துடும் அப்படி சாபம் வருவாங்க. அதுதான் குரு சாபம், அது பிரம்ம சாபம்னு சொல்றது. அந்த மாதிரி தவறான இதுக்கு நம்ம வந்து செய்யறதுனாலயோ குருவை நிந்தனை செய்வதனாலயோ ஏற்படக்கூடிய சாபம் தான் பிரம்ம சாபம். சரி, அப்போ நம் கற்ற வித்தியை, அதுக்கு என்ன பரிகாரம்னா நம் கற்ற வித்தியை
தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருப்பது கூட குரு சாபத்திற்கு காரணமாகும். அதனால இந்த பிரம்ம சாபம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதனால் நாம என்னன்னா நாம் நாம் படித்ததை மறக்க நேர்ந்துடும். படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க வந்து அவங்களுடைய படிக்கிறது எல்லாமே மறந்து போகும். எக்ஸாம் எழுதும் போது ஞாபகத்துக்கு வராதுன்னுவாங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னா, இந்த ஜென்மத்தில் நமக்கு இருக்கும் குருவை மதித்து நடக்க வேண்டும். நாம் இருக்கிற வாழ்க்கையை இருக்கக்கூடிய இந்த மீதி நாட்களை நாம் எப்பயாவது குருவை பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் பேர் எல்லாம் கூட இன்னும் ஞாபகம் இருக்கு. முதல் வகுப்பை சொல்லி கொடுத்த பர்வதம் டீச்சரு, 2வது 3வது எல்லாம் அவரைங்க தான், 4வதுக்கு லக்ஷ்மி டீச்சரு, 8ஆம் கிளாஸுக்கு வந்து கேசிகே வாத்தியார்னு சொல்லுவோம், கேசி கிருஷ்ணன் ஐயங்கார். அவர் எங்கேயாவது பார்த்தோம்னா கூட நாங்க சைக்கிள் குரங்கு படல் தான் அடிச்சுட்டு போவோம். இருந்தாலும் இறங்கிட்டு வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு குருவை மதித்து நடக்க வேண்டும் சொல்றாங்க. அவரிடம் இருந்து கற்ற வித்தைகளை மறக்காமல் மற்றவர்களுக்கு சொல்லி தர வேண்டும். சப்போஸ் யாருக்காவது வேணும்னா அவங்களுக்கு வந்து இதான்ப்பா இந்த ஃபார்முலா பாரு, இந்த ஃபார்முலா எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு வேணா சொல்லித்தரேன், உனக்கு இது அப்படின்னு சொல்லணும். அவங்க அவசரப்பட்டு இருந்தா கூட, அவசியமாக இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து எனக்கு தெரியாதா, அவன் ஏன்னா அவன் மார்க் அதிகமாக ஆகிடும். நண்பன்ற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அவரு வந்து சத்யா என்ன செய்வாரு, எல்லாருக்குமே வந்து இவர் படிச்சிருவாரு, மற்றவங்களுக்கு எல்லாமே புக்கெல்லாம் போட்டு ஆபாசமான புக்குங்கெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் எக்ஸாம் டைம்ல இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் வந்து எல்லாருக்குமே செஞ்சுட்டு அப்புறம் கடைசியில் இவர் 10 மார்க் வாங்கி பேர் வாங்கணும் அப்படின்னு செய்வார். அது போல எல்லாம் செய்யாம அது மற்றவங்களுக்கும் தெரியலன்னா சொல்லி கொடுக்கணுமே தவிர்த்து அதை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. மற்றவங்களுக்கும் சொல்லி தர வேண்டும். அப்போ அடுத்தது என்னன்னா, இறை வழிபாடுல தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். அடுத்தது குழந்தை வழிபாடு மிகவும் சிறப்பு. இந்த பரிகாரங்களால் நம்ம வந்து பிரம்ம சாபத்தை தீர்த்து வைக்கலாம். அடுத்தது 4வது என்னன்னா சர்ப்பசாபம். நாகங்களை தேவையில்லாமல் கொள்வது சர்ப்பசாபம் ஏற்படுவதற்கு வழியாகும். அடுத்தது நாகங்களின் வாழ்விடத்தை அகற்றுவது, அதுவும் சர்ப்பசாபத்தை கொடுக்கும். சரி, ஒரு நாகங்களின் வாழ்வும் அந்த இடத்தை அகற்றுவதன் மூலம் ஏற்படும் இந்த இதனால் ஏற்படக்கூடிய சாபம் வந்து கால சர்ப்ப தோஷம் என்று சொல்வார்கள். இதனால் ஏற்படக்கூடியது கால சர்ப்ப தோஷம். அதுக்கு பல பேருக்கு இதனால என்ன ஆகுன்னா திருமண தடை ஏற்படுதுன்னா காரணம் கால சர்ப்ப தோஷம். அடுத்தது குழந்தை இல்லாம கூட இருக்கும். சில பேருக்கு பிரச்சனைய குழந்தை பிறக்கிற எல்லாமே எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்கா தங்கச்சிக்கோ எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கும். இவங்களுக்கு பிறக்காம இருக்கிறதுக்கு காரணம்னா கால சர்ப்ப தோஷம் இருக்கும். அந்த தோஷத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் என்னன்னா, பல பேருக்கு ராகு காலங்கள வழிபாடு செய்து வர வேண்டும். அம்மன் கோயில போய், துர்கா கோயில போயிட்டு இங்க வந்து ராகு காலத்துல பூஜை வழிபாடு செய்ய வேண்டும். அப்புறம் காலகஸ்தி போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அடுத்தது பாம்பு இருக்கும் தெய்வங்களை வழிபடுத்து அந்த நம்ம சாபத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாக சதுர்த்தி அன்று வழிபட வேண்டும். இதாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு நாகங்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா மியூட் ஓபன் பண்ணுங்க ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி சர்ப்ப சாபங்கள்லாம் நீங்கணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டு நாகங்களுக்கெல்லாம் வழிபட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். அப்போ சாபத்தின் அடுத்தது என்னன்னா பித்ரு சாபம். 5வது என்ன சாபம்னா பித்ரு சாபம். பித்ரு சாபம்னா என்ன? அதாவது பித்ருக்களை நாம் மறப்பதல்ல, பித்ரு சாபங்கள் ஏற்படுகிறது. நம்ம பித்ருக்களை மறக்கக்கூடாது.
பித்திருக்கள்னா யாருன்னா நம்ம முன்னோர்கள், நம் மூதாதையர்கள், நம் தாத்தா பாட்டி கூட்டம் பேரன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் அவங்க. ஆஹ் அவங்க வந்து அவங்க எல்லாருமே நம்மள வந்து மூதாதையர்கள் சொல்றோம். அப்போ குறிப்பாக அவங்களெல்லாம் நம்ம அதாவது நம்ம நினைக்காம இருக்கிறது. ஏன் நினைக்காம இருக்கிறோம்னா, இப்பெல்லாம் யார் இருக்காங்க பிறந்தவங்க எங்கேயாவது, அவங்க இன்னும் செத்தவங்க இன்னும் எங்கேயாவது பழைக்காம இருப்பாங்க. திருப்பி நீங்க விடக்கூடிய எள்ளும் தண்ணியும் அவங்களுக்கு போய் சேரவா போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து பித்திருக்கள் வந்து ஒரு நினைச்சு அவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் விடுறது. அடுத்தது அதாவது என்ன சொல்றதுன்னா, பித்ரு சாபம் எதனால ஏற்படுதுன்னா அவங்களெல்லாம் மதிக்காம இருக்கிறதுனால ஏற்படுது. சரி, இதனால குழந்தைகள்ல கருவுல களைஞ்சு விடும். இப்படி பித்ரு சாபம் இருந்தா என்ன ஆகுதுன்னா, அவங்க கர்ப்பம் தரித்திருந்தால் அந்த தம்பதியர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் கருவிலேயே கலைஞ்சு விடுவது ஒண்ணு. அடுத்தது அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போவது. ஏன்னா நீங்க வந்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் விடாமலோ அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன சாமான்கள் செய்யாம இருந்தா அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஆண் வாரிசு இல்லாம இருக்கிற மாதிரி அவங்களுக்கு குழந்தைகள்ல வந்து பெண் குழந்தைகளாக பிறக்கும். அடுத்தது இப்ப இதனால பிரச்சனைகள் ஏற்படும். ஆகையால இத வந்து நாம என்ன செய்யணும், எப்படியெல்லாம் நம்ம அந்த இது பரிகாரத்தை தீர்க்கலாம்னா, அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து அந்த நாட்களை நம்ம தர்ப்பணம் செய்யணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு அன்று வந்து அதே மாதிரி விரதம் இருந்து பெரியவர்களுக்கு தர்ப்பணம்லாம் விட்டு அதுல இருந்து நம்ம இது பண்ணலாம். பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களை பேணி வளர்க்க வேண்டும். நம்மளை எல்லாம் எப்படி வளர்த்தார்களோ, கைய பிடிச்சு கூப்பிட்டுட்டு போய் ஒவ்வொன்றும் செஞ்சாங்களோ, அதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்துல அவங்களால நடக்க முடியாத நேரத்துல, அவங்களால தன் காரியங்களை செய்ய முடியாத காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு முடிந்த அளவிற்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்தால் உங்க பித்ரு சாபம். ஆகையால நீங்கள் அவங்க குழந்தைங்க இப்ப நீங்க தாய் தந்தையை போல மாற வேண்டும். அப்படி மாறி அவர்களுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா கேட்பது கொண்டு அலுவலகத்துக்கு செல்லும் போது அவர்கள் காலையில் விழுந்து நம்ம அம்மா நான் போயிட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி வெளியே செல்லும் போது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எந்தவித ஆக்சிடென்ட்களோ எந்தவித துர்சமாச்சாரங்களும் நடக்காம இருக்கும். ஆகையால நம்ம வந்து பெற்றோர்களை வணங்கி வருவது மிக மிக சிறப்பு. நம்ம ஆண்டவனை வணங்குறது கூட மூன்றாம் பட்சம் தான், நான்காம் பட்சம் தான். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கின்றோம். ஆகையால மாதா பிதாவை நாம் வணங்க வேண்டும். அதனால ஆடி அமாவாசை நாள்ல வந்து விரதம் இருந்து நம்ம சாப்பிடணும், தர்ப்பணம் விடணும். அடுத்தது பெற்றோர்களை பாதுகாப்பாக பேணி காக்க வேண்டும் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற முதியோர்களுக்கு எல்லாம் உதவி செய்யலாம். ஒரு சிலருங்கெல்லாம் அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல இருப்பாங்க, அவங்க கூட உட்கார்ந்து பேசி, அடுத்தது அவங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது கடிதம் எழுதி கொடுத்து, மாத்திரைகள் ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்து, அதே போல அவங்களுக்கு ஏதோ அவங்க ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக ஏதோ பத்திரிகை எல்லாம் எடுத்துட்டு போய் உட்காந்து படிக்க வச்சு, அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்னதெல்லாம் போனா அங்க போனா அவங்களால என்ன நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். அவங்களுக்கெல்லாம் வெளியே போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்காது, சந்தர்ப்பம் கிடைக்காது. அவங்களுக்கு வேணுங்கிறது ஏதோ சின்ன சின்ன தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கறதோ, பழங்கள் வாங்கி கொடுக்கறதோ, அது பொருளாம் செய்து அந்த அவங்கள நம்ம பித்ரு சாபத்தையும் நம்ம செய்யலாம். இதனால நமக்கும் நல்ல ஒரு பாவங்கள் விலகி புண்ணியங்கள் கிடைக்கும். இப்போ 5 சாபங்கள் ஆச்சு. என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா பெண் சாபம், 2வது வந்து பிரேத சாபம், 3வது வந்து பிரம்ம சாபம், 4வது வந்து சர்ப்ப சாபம், 5வது வந்து பித்ரு சாபங்கள் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், வாஸ்து நம்ம பார்க்கலாம். வாஸ்து நம்ம பார்க்கணும்னா ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல எந்த திசையை பாதிக்கப்பட்டால்
அடுத்து வாஸ்துல ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல எந்த திசை பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அந்த திசையில் எந்த நோய் வரும் என்பதனை வாசு வாசு சொல்றோம். அப்போ ஜோதிடத்தையும் சேர்த்து சொல்ல முயற்சி செய்யறேன். அப்படி செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோய் அந்த நோயிலிருந்து விலகி வரலாம். ஹார்ட் அட்டாக் சார்ந்த நோய் என்றால் அதற்கு உண்டான கிரகம் சூரியன். அப்போது ஜாதகத்தில் சூரியன் பலமில்லாமலோ அல்லது வீக் ஆகிவிட்டாலோ இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாசு சம்பந்தப்பட்ட பார்க்கும்போது ஹார்ட் சம்பந்தமான இடம் எதென்று பார்க்க வேண்டும். வாஸ்துவில் பார்த்தால் பிரம்மஸ்தானம் என்கின்ற இடம், வீட்டிற்கு மைய பகுதி தான் பிரம்மஸ்தானம் என்கிறார்கள். அது வெட்டுப்பட்டு போனாலும் ஹார்ட் சம்பந்தமாக நோய்கள் வரும். அது ஈசானி மூளைக்கும் தென்மேற்கு மூளைக்கும் ஒரு கோடு போட வேண்டும். பிறகு அக்னி மூளைக்கும் வாயு மூளைக்கும் கோடு போட்ட வேண்டும். இரண்டும் ஒரு மைய புள்ளியை சேரும். அதை பெருக்கல் குறி போட இருக்கும். அதுதான் பிரம்மஸ்தானம். இது சரியாக அமையாமலோ சரியாக ஆகாமலோ இருந்தால் அந்த மையப்புள்ளி சரியான அந்த சென்டர் இல்லைன்னா இதனால ஏற்பட பாதிப்பு இறுதியா பாதிப்பு ஏற்படும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கண் நோய்கள் ஏற்படும் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். அப்போ என்ன செய்யணும்? இந்த பிரச்சனைகள் ஏற்படும்னா ஆகையால் இந்த பிரம்மஸ்தானத்தை எந்த பழுதும் இல்லாமல் பார்த்து சரி செய்து கொண்டால் இந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து தப்பிக்கலாம். அடுத்தது என்னன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை. சில வீட்டுல இருந்து வர்றாங்க, எனக்கு வயிறு ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கும், என்னன்னே தெரியுது இல்ல, நானும் பார்க்காத டாக்டர்ல போகாத ஆஸ்பத்திரி இல்ல, ஆனா எனக்கு முடியல அப்படின்னா கடைசியில அங்க வேணா அவங்க வீட்டுல வாஸ்து சரியில்லாம இருக்கும். தென்கிழக்கு மூளை பாதிக்கப்பட்டால் இந்த பாதிப்பு ஏற்படும். இந்த இடத்திலும் தெய்வம் இந்த இடத்திற்கு யாருன்னா தென்கிழக்கு மூளைக்கு தெய்வம் சந்திர பகவான். அங்க தேவையில்லாமல் செப்டிக் டேங்க் கட்டி இருப்பது அங்க, அல்லது உயரமான இடங்கள் இருக்கும். பள்ளமாக இடமாக இருந்தாலும் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாதகத்தை கொண்டு பார்த்தால் அங்கே சந்திரன் வீக்காக இருப்பார். அதை நம்ம சரி செய்யலாம். சரி செய்வதால நமக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் தீரும், பெண்களுக்கு உண்டான வயிற்று வலியும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மூன்றாவது ஒரு என்னன்னா, தாம்பத்தியம் சிறக்காமல் கருத்து வேறுபாடோடு டைவர்ஸ் கிட்டே இருப்பாங்க. 2 பேருக்கும் காலையில இருந்து சாயங்காலம் வரையும் கிரிக்கெட்ல வணக்கம் சில என்ன செய்வாங்கன்னா எப்பயும் டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, வடமேற்கு திசைக்கு பாத்தீங்கன்னா மூல திசைக்கு பார்க்க வேண்டும். அப்ப அங்க கேது பகவான் தான் ஆட்சி செய்கிறார். அந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு, தெருக்குத்து, செப்டிக் டேங்கு போன்றவைகளை இருந்தா இந்த சமாச்சாரம், அதாவது அந்த வீட்டுல சண்டை நடக்கும், தாம்பத்தியத்தில் பிரச்சனை ஆகும், அவங்களுக்கு சிறக்காம இருக்குன்னு வாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் இல்லாமல் கேரக்டர் சரியில்லாமல் இருப்பவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்மேற்கு திசையில ராகு பகவானால் ஏற்படும். ஆமா, அப்போ தள்ளி போவது, பெண்கள் மேல மோகம் கொள்வது, அப்புறம் சீட்டாட போவது, அப்புறம் மாது போதை போன்ற தகாத பழக்கங்கள் கொண்டு வருவது எல்லாமே ராகு பகவானோட வேலை. செப்டிக் டேங்க் இருக்கும், அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். அப்புறம் போனீங்கன்னா போர் போட்டு அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. பள்ளமா இருந்தா இந்த மாதிரி காரணங்களால ஒழுக்கம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த தென்மேற்கு வேலையை நம்ம சரி பண்ணணும். ராகு பகவானுக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ராகு திசையில ராகு காலத்துல அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யறதுனாலையும் நம்ம இது வெளியே வரலாம். அடுத்தது ஆளுமை வளர்ச்சி முதலியவை பாதிப்பு ஏற்படும். வடகிழக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டால் ஜாதகத்தில் புதன் பகவான் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கணும். அப்ப பள்ளமா இருக்கணும்,
பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த இடம். தண்ணி தொட்டி மாதிரி இருந்தால் அது சரியாக இருக்கும். அப்போ செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது, மாடி படிக்கட்டு இருக்கக்கூடாது, வெயிட் ஏற்றக்கூடாது, சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கும் அந்த இடம்லாம். என்ன புதன் இருக்கிற இடம். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கிரகங்கள் பாதிக்கப்பட்டாலோ இல்ல இந்த வாஸ்து குற்றங்கள் ஏற்படும். ஆகையால 4ஆம் இடத்தில் ராகு கேது மாந்தியோ இருந்து இருக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா வீடு கட்டக்கூடாது, வீடு கட்ட முடியாது. 4ஆம் இடம் தான் உங்களுக்கு வீடு கட்டக்கூடியதோ, தாய் ஸ்தானம், வண்டி வாகன வசதிக்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதெல்லாம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடம். அதை நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கணும், பஞ்சபூதங்களையும் எங்க இருக்காங்க என்னன்னு பார்க்கணும், அடுத்து நவங்கரங்களையும் பார்க்கணும், அடுத்து வாசும் பார்க்கணும். அவங்களை இணைச்சி பார்த்த பிறகு வீடு கட்டினால் மிக நன்றாக இருக்கும், வாழ்க்கை அமையும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நல்கிய உங்க சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிவசிவ அன்பேசிவா நடத்தி வரும் குழுவிற்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். முடிச்சுக்கிறேன் ஐயா. ஐயா ஃபங்க்ஷன்ல இருந்து இப்போ ரூம் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. சரிங்க, வெளியே போகலாமா ஐயா? நான் பேசுறது கேக்குதா ஐயா? நான் பேசுறது கேக்குதா ஐயா? கேக்குது, சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, வெல்கம். எல்லாம் அவங்களுக்கு தேவையான கேட்டுட்டு போயிட்டாங்க போல. பரவாயில்ல, வந்து நல்லா இருந்தது. நல்லா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயத்தை கிளம்பிட்டாங்க போல. ஆமா, அவங்க அதுக்குதான் நான் 1/2 hour தான் நிறுத்தி இருந்தது. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். நன்றி நன்றி நன்றி. நான் போன்ல. நன்றி. ஓகே, தேங்க்யூ.